السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقولوا استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 24வது தராவீஹ் நிறைவடைந்திருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனம் தராவீஹின் சிந்தனையாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கு கடைசியாக ஓதப்பட்ட சூரா நூஹ் என்கிற ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இப்படி சொல்லுவார், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பினிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். வயுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அப்படி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் வானத்தில் இருந்து அல்லாஹு தஆலா தொடர்ச்சியான மழையை, பரக்கத்தை உங்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்புவான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா கூறிய அந்த வசனம் சூரா நூஹிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகமான இஸ்திக்ஃபார் செய்வதால் என்ன பிரயோஜனம், என்ன பலன் கிடைக்கும் என்றால், முதலாவது அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். இரண்டாவது, வானத்திலே இருந்து அல்லாஹு தஆலா பூமியிலே இருந்து ஏராளமான பரக்கத்துகளை, அபிவிருத்திகளை நமக்கு ஏற்படுத்துகிறான். மூன்றாவது, பொருள் செல்வத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய செல்வங்களில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். நான்காவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை தருகிறான். அதனால மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வதால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை தருகிறான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இது குர்ஆனுடைய வார்த்தை. நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதாக. பொதுவாக ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். இயல்பாக பாவம் என்பது வெளியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதம கத்தாஉன், ஆதமுடைய எல்லா மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் என்பது எல்லா மனிதரிடத்தில் இருந்தும் வெளியாகக்கூடிய, ஆனால் அந்த பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னா, ஹைருல் கத்தாஈன தவ்வாபூன், அந்த பாவம் செய்பவர்களிலேயே சிறந்தவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நபிமார்கள் இப்படிப்பட்ட நல்லோர்கள் அப்படின்னு சொன்னால் பாவம் செய்யாதவர்கள் நபிமார்கள். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல இப்படி துவா செய்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா வல்லதி அத்துமாவு ஐயஃபிர் லி ஹத்தீஅத்தி யௌமித்தீன், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். எப்பேற்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவால் ஒரு மிகப்பெரிய புகழாரம் சூட்டப்பட்டவர்கள். பல்வேறு இடங்களில், பல்வேறு கட்டங்களில் அல்லாஹ்வினுடைய வாயால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து சொல்லுவான், வைனோக்கள் ஆக்கிரத்தில் மின சாலிஹீன், பின்னால் வரக்கூடியவர்கள் வரையிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுவார்கள் நல்லவர் என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புகழாரம் அப்படிப்பட்ட. அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் நாளை மறுமையில் என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்கணும் அப்படின்னு நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. அந்த அளவிற்கு நபிமார்களிடத்தில் இருந்த ஒரு பெருமிதம் மிக்க ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்திக்ஃபார் என்கிற தன்மை தான். பாவ மீட்சி, பாவ மன்னிப்பு என்கிற தன்மை ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் வர வேண்டும். பாவம் செய்கிற போது அல்லாஹு தஆலா பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாச்சும் நம்முடைய உள்ளத்தில் வரணும். ஏன்னா பாவம் செய்கிறப்ப அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற சிந்தனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்தில் இருந்து விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கருப்பினத்தினுடைய சஹாபி வர்றாங்க. அபஷாவை சேர்ந்த சஹாபி
வந்து ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் வந்து அதிகமான பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கேட்டுட்டு போன சஹாபி என்ன நினைச்சாருன்னு தெரியல, திரும்பி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், நான் பாவம் செய்கிறப்ப அல்லாஹ் தஆலா பார்த்தானா அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா பார்த்தானா? நீங்கள் பாவம் செய்கிற பொழுதும் அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸாஅல் ஹபஷி ஸைஅத்தன், ஒரு மிகப்பெரிய சப்தத்தை அவர் எழுப்பினார். ஃபஹரஜ மின்ஹு ரூஹு, அவருடைய ரூஹ் அவருடைய உடம்பில் இருந்து பிரிந்து விட்டு, அதாவது அல்லாஹ் தஆலா நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ் தஆலா பார்த்துக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு இறையச்சத்தில், ஒரு வெட்க உணர்வில் ஒரு மிகப்பெரிய சப்தத்தை எழுப்பினார். அதோடு அவர் உயிர் பிரிந்து விட்டது என்பதாக வரலாற்றுகளை எழுதுகிறார். குர்ஆன்ல அழகான ஒரு வார்த்தை, ஒவ்வொரு குந்தும் மைனமா ஒவ்வொரு மாழ்க்கு மைனமா குந்தம், நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் இருக்கிறான், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் பேசுகிற வார்த்தை அது எழுதப்படுகிறது, உங்களுடைய பார்வை எங்கே செல்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இப்படி எல்லா நிலையையும் அல்லாஹ் தஆலா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பாவம் செய்வதை மாத்திரம் அல்லாஹ்வுக்கு மறைமுகமாக நம்ம செய்யலாம் ஒரு காலம் நினைக்க முடியாது. பாவம் செய்கிறப்ப ஒரு ரூமில் உட்கார்ந்து தானே பாவம் செய்கிறோம், ஒரு இடத்துல மறைவான இடத்துல தானே பாவம் செய்கிறோம். மனிதர்களுடைய கண்களுக்கு நாம் மறைவாக இருந்தாலும் ரப்பினுடைய கண்ணுக்கு நம்ம மறைய முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. எனவே பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வந்தாலே பாவத்தில் இருந்து நம்ம விலகலாம். ஒருவேளை பாவம் நடந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா இடத்துல உடனடியாக தௌபா செய்யும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்களை தேடுவாங்க, சின்ன பசங்களை தேடுவாங்க. ஏன்னா அவர்களிடத்துல போய் துவா செய்ய சொல்லி, ஏன்னா சின்னவர்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல கபூலாகும். அதனால என்ன செய்வாங்க, நீ வந்து என்ன செய், உமர்களுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லி துவா செய் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை தந்தவர்கள். அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தகான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யகூலு லில் குல்மானி கிதாபத், ஓதுற பிள்ளைகள் மதரசா மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மதரசா மாணவர்களிடத்துல போய் கேட்பாங்களாம், நீங்கள் வந்து இப்படி சொல்லுங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவை மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்ய அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பிள்ளைங்க துவா செஞ்ச உடனேயே பக்கத்தில் இப்போ அபூ ஹுரைரா போய் அம்மினு அலா துவாயிஹி, அவர்களுடைய துவாவிற்கு ஆமீன் சொல்வார்கள் அப்படின்னு ஹதீஸுகளை நம்ம பார்க்கிறோம். எனவே சின்ன சின்ன பிள்ளைகளிடத்துல பாவம் மன்னிப்பு தேட சொல்கிற அளவிற்கு சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மிகைத்து இருந்தது அந்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு என்கிற தன்மை. எனவே எப்பெல்லாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும், எந்த அளவுக்கு நம்ம இஸ்திக்ஃபார் செய்கிறோமோ அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். இஸ்திக்ஃபார் நம்ம தனியாக உட்கார்ந்து துவா செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அல்லாஹ் இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாலே போதும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் தம்பி என்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லிகிட்டே இருந்தாலும் அதுவே ஆகப்பெரிய இஸ்திக்ஃபார். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பலி மதுஹபினுடைய இமாம் அவர்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய முஃபக்கீஹ் மார்க்க அறிஞர் என்ன செஞ்சாங்க, வயசான காலத்தில் ஒரு ஊருக்கு போகிறாங்க. போய் அந்த ஊரில் பள்ளியாசலில் தங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வயசானவராக இருக்கிற அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அடையாளம் தெரியல, அந்த நபருக்கு யாரும் தெரியலை. இப்போ என்ன சொல்கிறார் அவர், இங்கெல்லாம் தங்க முடியாது, பள்ளியாசலாம் தங்க முடியாது, இரவு நேரமாக இருக்குது, நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போய் தங்கிங்கன்னு சொல்லி அப்படியே அனுப்பிச்சுடுறாரு. அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களாக இருக்கனால அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த நபர் கடைசியில் கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டுட்டார் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள. இப்போ இந்த நடந்த அந்த நிகழ்வை ஒரு ரொட்டி கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்து, சரி ரொம்ப வயசானவராக இருக்கார், நம்மளாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி, வாங்க என் கடையில் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விருந்துக்கு கூப்பிட்றாரு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இமாம், சமுதாயம் தேடக்கூடிய இமாம் அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். என்னென்னா அவர்களுக்கு பெருமிதம், அவர்களுக்கு வந்து விளம்பரம் அந்த அளவிற்கு பரவலாக அவர்கள் பார்க்கக்கூடாது, அதாவது நம்ம பரவலாக தெரியக்கூடாதுங்கிற ஒரு வெட்க உணர்வுடையவர்கள். அதனால் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க, நான் தான் அஹ்மது வெளிப்படுத்த மாட்டாங்க, யாருக்கும் தெரியாமல் வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். இந்த ரொட்டி கடைக்காரர் என்ன பண்ணாருன்னா, கொண்டு போய் விருந்து கொடுக்குறாரு.
சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த ரொட்டி கடைக்காரருடைய வாயில் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறார். என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தா அஸ்தகுஃபிருல்லாஹி ஓதிக்கிட்டே இருக்கிறார். இஸ்திக்பார் அதிகமாக செய்கிறார். சரி, நீங்கள் இஸ்திக்பார் அதிகமாக செய்றீங்க, உங்களுடைய தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு உடனே அந்த ரொட்டி கடைக்காரர் சொல்லுவார், எனக்கு வந்து எல்லா தேவையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றும், என்னுடைய எல்லா தேவையும் அல்லாஹ் தஆலா ஒரு விதத்தில் எல்லா தேவையும் எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு தேவை இருக்குது, அதற்காக வேண்டி நான் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன தேவை அது? சொன்னார் அவர், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாளாச்சும் வாழ்க்கையில் பார்த்துடணும், என் கண்ணால் ஒரு தடவையாச்சும் அவங்கள பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி. கேட்கறது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். இவருக்கு அவங்களுக்கு தெரியாது. என்ன சொல்றாரு, வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் நான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பார்த்துடணும், அதுக்காக வேண்டி நான் அதிகமாக இஸ்திக்பார் செஞ்சுட்டு இருக்கிறேன். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், எழுதுவார்கள், அவர் செஞ்ச இஸ்திக்பார்னால அல்லாஹ் தஆலா அவருடைய கடையின் வாசலுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டார். அந்த அளவுக்கு இஸ்திக்பாருடைய மகிமை என்பது நம் எதிர்பார்க்காத விதத்திலேயும் அல்லாஹ்வின் புறத்திலேயும் நமக்கு உதவிகளை பெற்று தரக்கூடியது. அதனால குர்ஆனுடைய வார்த்தை யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா தொடர் மழை அப்படின்னு சொன்னாலே பரக்கத்து தான். அந்த பரக்கத்துகளை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி கொண்டே இருக்கிறான். பொருள் செல்வத்தை கொடுக்கிறான், குழந்தை செல்வத்தை கொடுக்கிறான். எனவே அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும். செய்கிற இஸ்திக்பார் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடியது அப்படின்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செஞ்சுட்டேன், எனக்கு வந்து இஸ்லாமிய தீர்ப்புப்படி சட்டப்படி எனக்கு வந்து தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த பெண்மணியை ஹம்லா இருக்கிறாங்க, வந்து கர்ப்பஸ்திரியாக இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீ வந்து கர்ப்பத்தை இறக்கி வச்சுட்டு வா, எனக்கு குழந்தை பெற்றுட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, போய் குழந்தையை பெற்று எடுத்துகிட்டு கை குழந்தையோடு வராங்க. யார் ரசூலா, இப்போ எனக்கு வந்து ஹஜ் செய்யுங்க, தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன் குழந்தைக்கு பாலை மறக்கடித்து விட்டுவா, நான் உனக்கு வந்து என்ன செய்கிறேன், தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு. சரி, போயிட்டாங்க. போயிட்டு திருப்பி வராங்க, பாலை மறக்கடிச்சுட்டு வராங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் குழந்தை அதுவாக எழுந்து நடந்து அதனுடைய உணவை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு விவரத்திற்கு வந்தோன்னே நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பெண்மணி போனாங்க. நம்ம யோசிக்கணும், நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அப்படியே போயிருக்கலாம், சரி யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த பெண்மணி அப்படி நினைக்கல. என்ன செய்கிறாங்கன்னா, 4வது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலுல்லாஹ், என் குழந்தை இது இவ்வளவு பெருசாக வளர்ந்துட்டா, அவளுடைய உணவை அவளே எடுத்து சாப்பிடுவாள், அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு, இப்போ எனக்கு வந்து என்ன செய்யுங்க, தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கடைசியில் என்ன செய்கிறாங்க, ஜினா செஞ்சால் கல்லால் எடுத்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய தண்டனை. இப்போ அந்த தண்டனையை நிறைவேற்றுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கல்லால் அடிக்க பொழுது அந்த பெண்மணியினுடைய ரத்தம் ஒரு சஹாபியினுடைய மேனியில பட்ட உடனேயே அந்த சஹாபி சீ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு ஜினா விபச்சாரியினுடைய பெண்மணியினுடைய மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சீ என்று சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லவ் குஸிமத் பைன சபஈன மின் அஹ்லில் மதீனா, அந்த பெண்ணினுடைய தௌபா பாவ மன்னிப்பு மாத்திரம் நம்ம பங்கு வச்சோன்னு சொன்னால் இந்த மதீனாவில் 70 நபர்களுக்கு அந்த பெண்ணுடைய தௌபாவை பங்கு வச்சிடலாம். அந்த அளவிற்கு அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஒரு பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை மறைக்கக்கூடிய தன்மை சஹாபாக்கள் கிடையாது. எப்படியாச்சும் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்லி அதற்கான தண்டனை நம்ம இந்த உலகத்திலேயே பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மை பொருந்திக் கொள்வான் என்கிற பேரவா கொண்டவர்கள் சஹாபாக்கள். அதனால தான் ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதற்கான இஸ்திக்பாரை தௌபாவை நம்ம உடனே செய்யணும். ஒரு பாவம், ஒரு அடியான், அல்லாஹ் தஆலா அடியான்கள் மீது எந்த அளவுக்கு ரஹ்மத்து கொண்டவன் அப்படின்னா, ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திற்கான உடனே எழுத மாட்டான் அல்லாஹ் தஆலா. அந்த மலக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த பேடாவை பிடிச்சி மேலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அந்த அடியான் தௌபா செய்யலையோ, இஸ்திக்பார் செய்யலையோ, அதற்கு பிறகுதான் அவருடைய ஒரு பாவம் எழுதப்படும். இந்த அளவிற்கு அடியார்களின் மீது அல்லாஹ் தஆலா ரஹ்மத் கொண்டவன். எனவே வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது, அதிகமாக நேரங்கள் கிடைக்கிற பொழுது இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று சொன்னாலே போதுமானது. ஒரு அடியானுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு அதுவே போதுமானது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்பார், எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வறுமை ஏற்பட்டுருச்சு, ஏழ்மை ஏற்பட்டுருச்சு, நான் வந்து ஒரு பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்காக இப்படி துவா செய்யுங்க அப்படின்னு. உடனே ஹசன் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீ அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்க. சரி, அவர் போயிடுவார். இன்னொரு நபர் வருவார், வந்து அவர் கேட்பாரு, என்னுடைய தோட்டம் வந்து ரொம்ப வறண்டு போயிடுச்சு,
என்னுடைய தோட்டம் ரொம்ப வந்து பொட்டல் காடு மாதிரி ஆயிடுச்சு, வறட்சி ஏற்பட்டுருச்சு, ஒரு செழிப்பான தோட்டம் இல்லை, துவா செய்யுங்க. உடனே அவர்கிட்ட சொல்லுவாங்க, நீ அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. மூணாவது ஒருத்தர் வருவார், எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்கு துவா செய்யுங்க. அப்போ சொல்லுவாங்க, அதிகமாக இஸ்திக்பார் செய். ஒருத்தர் கேட்பார், மூணுத்தையும் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் கேட்பார், ஃபஸ்ட்டு வந்தார் வறுமையினார், அவருக்கும் இஸ்திக்பார் செய்ய சொன்னீங்க. ரெண்டாவது வந்தார் தோட்டத்தில் வறட்சினார், அவருக்கும் நீங்கள் இஸ்திக்பார் செய்ய சொன்னீங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னாரு, அவருக்கும் நீங்கள் இஸ்திக்பார் செய்ய சொன்னீங்களே அப்படின்னு உடனேயே ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க, வகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், செய்தால் வயுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் தஆலா வானத்தினுடைய பரக்கத்துகளை உங்களுக்கு தருகிறான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருகிறான். அதனால தான் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய சொன்னேன்னு சொல்லி இந்த வசனத்தை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டுவாங்க. எனவே பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திற்கான தண்டனை, பாவம் என்பது தவறு என்பது உடனே எழுதப்படாது. ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருகிறான். எப்படியாவது பாவம் மன்னிப்பு தேறானா, இஸ்திக்பார் செய்யறானா என்கிற அடிப்படையில். அதனால பாவம் செய்கிற பொழுது உடனடியாக அதுக்குண்டான தௌபாவை நம்ம செஞ்சிடணும். அடியார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாவம் செய்யக்கூடிய ஒரு இனம் இருக்குது ஷைத்தானுடைய இனம், பாவம் செய்யாத ஒரு இனம் இருக்குது மலக்குகளுடைய இனம். ஆனால் பாவம் செஞ்சு தௌபா செய்யலாம் பார்த்தீங்களா மனிதன், இந்த மனிதன் அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவன் தான் பாவம் செய்வான், திருப்பி இடத்துல வருவான், கெஞ்சுவான், அல்லாஹ் தஆலா இடத்துல அழுகுவான். அதனாலே அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு மனிதர்களை ரொம்ப பிடிக்கும். அதனால வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது, நேரம் கிடைக்கிற பொழுது அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும். ரமலானுடைய சொற்ப நாட்கள் தான் இருக்கிறது, அதிகமாக இஸ்திக்பார் செய்யக்கூடிய வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. குறிப்பாக